ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அன்றைக்கி ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யக்கூடிய சாக்லேட் பீனட் பட்டர் ஃபட்ஜ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பர்பாக வந்திருக்கு. வாங்க ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சாக்லேட் பீனட் பட்டர் ஃபட்ஜ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப்பு மில்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். மில்க் சாக்லேட் வேணும்னா மில்க் சாக்லேட் எடுத்துக்கலாம், இல்லை டார்க் சாக்லேட் வேணும்னா டார்க் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம். நான் மைக்ரோவேவில் ஹீட் பண்ண போகிறதுனால மைக்ரோவேவ் சேஃப் கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். இந்த சாக்லேட் கூட ஒரு டின் condensed மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ condensed மில்க்கும் சாக்லேட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை மைக்ரோவேவில் 1 மினிட் வச்சுட்டு எடுத்துடலாம். அப்போது சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக ஒரு பேனில் இந்த condensed மில்க்கையும் சாக்லேட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் மெல்ட் ஆகுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை மைக்ரோவேவில் வச்சு ஹீட் பண்ணிடலாம். இப்போ சாக்லேட்டெல்லாம் நல்லா ஹீட் ஆகி இந்த மாதிரி மெல்ட் ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ 1 மினிட்டில் மெல்ட் ஆகலை அப்படின்னா இன்னொரு நிமிஷம் வச்சுக்கலாம் மைக்ரோவேவில். ஸோ இதை கலந்து விட்டுட்டு 1.5 கப்பு பீனட் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். அதுவும் 3மே வந்து ஒரே அளவு தான். மெஷர்மெண்ட் எல்லாம் தனியாக வந்து நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. 3ம் ஒரே அளவில் எடுத்து சாக்லேட்டையும் கண்டென்ஸ்டு மில்க்கையும் ஹீட் பண்ணிவிட்டு பீனட் பட்டரையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா போதும். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ரெடி ஆகிடும். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்கிற பீனட் பட்டர் வந்து கிரன்ச்சி பீனட் பட்டர். ஸோ அதில் சின்னதாக பீனட் இருக்கும். ஸோ அது நமக்கு ஃபட்ஜ் சாப்பிட்ற போது அங்கங்கே நட்ஸ் வந்து கடிபடுற போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு ட்ரேயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ண நட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இதில் சின்னதாக கட் பண்ண வால்நட்டு, கேஷ்யூ, ஆல்மண்ட் வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம லைட்டாக அந்த மாதிரி மேலே போட்டுக்கலாம். நட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். நம்ம கட் பண்ணுற போது நட்ஸ் வந்து விழாமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும். இது செட் ஆகுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஸோ இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செட் ஆனதும் எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சாக்லேட் பீனட் ஃபட்ஜ் வந்து ரொம்பவே சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ பீசஸாக கட் பண்ணி எடுத்துடலாம்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். அண்ட் வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாக்லேட் பீனட் பட்டர் ஃபட்ஜை நீங்களும் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.